ஈசனின் பேராற்றல்களை தொழுது மகா அகத்தியர் உரைக்கின்றேன். உதிக்கின்ற மார்கழி மகா ஆயில்ய நட்சத்திரம் என்பது இப்பிரபஞ்சத்திலேயே எண்ணற்ற மாற்றங்களை உருவாக்கிடும். கல்கி அவதாரமாய் தோன்றி சத்தியுகத்தின் முதல் வாயிலான அன்பு வாயிலினை திறவு கொள்ளச் செய்து எண்ணற்ற மானுட ஆன்மாக்களை ஆத்மலிங்க வழிபாட்டின் மூலம் உயர்வடையச் செய்து தனது ஆன்ம ஒளிப்பாலத்தினில் இணைத்து அதி உன்னத பணியாற்றிய அகத்திய மகரிஷிகளும் கால பைரவரும் இத்தருணம் முதல் தங்களுக்கு வழங்கப்படும் ஆகுதிகளை ஏற்றுக்கொண்டு பாதாளலோகம் நோக்கியே பயணித்திடுவர். மகா அகத்தியராகிய யாம் அகத்திய ரிஷிகள் சேமித்த மேம்பட்ட ஆற்றல்களாவோம். தனது ஆன்மத் துகள்களாகிய பாதரசத் துகள்களைக் கொண்டு இயங்கிடும் தருணத்தில் வீரியமான அளவினில் கூடிய ஆற்றல்களில் உயர்ந்தோங்கிய அதி அற்புத பாதரசத் துகள்களான அணுக்களை தனித்தே சேமித்திட்ட காரணத்தினால் யாம் அகத்தியரினுடைய மேம்பட்ட ஆற்றல்கள் ஆகின்றோம். மகா அகத்தியராக கருதப்பட்டாலும் யாம் மூலத்தினில் அகத்திய மகரிஷிகளே என்றே அனைவரும் உணருங்கள். இத்தருணம் முதல் மகா காலேஸ்வரரோடு இணைந்து யாம் இயங்கிடவே முற்படுவோம். எவ்விதம் கல்கி அவதார அகத்தியர் கால பைரவரோடு இணைந்து இயங்கினாரோ அவ்விதமே யாம் மகா காலேஸ்வரரோடு இணைந்து இயங்கிடுவோம். மார்கழி ஆயில்ய நட்சத்திரம் என்பது இத்தருணம் முதல் தனது மாறுபட்ட வீரிய ஆற்றல்களை வெளிப்படுத்தும். ஆயில்ய நட்சத்திரமே ஓர் சூரியனைப் போன்று இயங்கிடும். சூரியனும் ஏனைய கோள்களும் புவிக்கோளும் புனரமைப்பு நிகழ்த்துவதினால் விண்மீன்கள் தங்களது பூரண ஆற்றல்களை வெளிப்படுத்தி இயங்கத் துவங்கிவிடும். ஆயில்ய விண்மீன் என்பது அதிதீவிர இயக்கத்தினை ஏற்கும். மகா காலேஸ்வரரின் சன்னதியில் எமது ஆற்றல்கள் களப்புறும். ருத்ர யாகங்கள் நிறைவுற்ற பின்னர் ஸ்ரீ மகா காலேஸ்வரருக்கு அருளப்படும் ஆகுதியின் மூலம் பற்பல ஆற்றல்கள் அக்னியிலிருந்து வெளிப்படும். சிவகணங்கள் அனைவரும் அக்னியிலிருந்து பிரவேசம் காண்பர். நந்தீஸ்வரரே சூட்சுமமாய் நிகழ்த்துகின்ற ருத்ரயாகம் தனில் அனைத்து சிவகணங்களும் பிரதட்சணம் ஆகிடுவர். மகா யாகங்கள் இப்பூமியில் மலரத் துவங்கிவிடும். மார்கழி ஆயில்ய நட்சத்திரம் அன்று மகா அகத்தியராகிய யாம் மீண்டும் எழுச்சியோடு இயங்கத் துவங்கிடுவோம் என்பதே ஈசன் வகுத்த நியதியாகும். மனிதர்களின் சிரசினில் கருணை எனும் வாயில் திறவு கொண்டிடவும் இப்பூமி முழுவதும் கருணை எனும் ஆற்றலானது மகா ஆதி விளக்குகளின் மூலம் பரவிடவும் எமது ஆற்றல்களை உட்செலுத்தியே யாம் செயல்புரிந்திடுவோம். அன்பும் கருணையும் பெருகினால் மாத்திரமே சத்தியயுகம் பூரணமாய் மலர்ச்சியடையும். கருணை மலர வேண்டும் எனில் அனைவரது சிரசினிலும் குருதியானது தனது கழிவுகள் மற்றும் ஆசைகளால் உருவாக்கப்பட்ட பதிவு பொருட்களை நீக்கி தூய்மை அடைந்து நீர்த்து சிரசு முழுவதும் பரவ வேண்டும். குரு பூஜை என்பது யாதெனில் குருவிற்கு நிகழ்த்தப்படும் வழிபாடுகள் அன்று. மாறாக ஒவ்வொரு மனிதர்களின் சிரசினிலும் உயிர் அணு ஒடுங்குவதற்கான வழிமுறைகளாகும். புறத்தினில் ஓர் ஆன்மாவினை குருவாக ஏற்று தொழுபவர்கள் யாவருமே அகத்தினில் மனதினை எளிதாய் உயிரினிடம் செலுத்த முற்படுவர். உயிர் என்பது மனம் என்கின்ற உன்னத பிராணவாயு மூலக்கூறுகளை ஏற்றால் மாத்திரமே ஆன்மாவினில் ஒடுங்க முற்படும். ஒவ்வொரு மனிதர்களும் எத்தருணத்தினில் ஓர் குருவினை ஆழமாய் ஏற்று சரணாகதம் புரிய துவங்குகின்றனரோ அத்தருணத்தில் மாத்திரமே மனம் என்பது அலைபாயாது ஒடுங்குவதனை உணர்ந்திருப்பர். புறச்செயல்களில் ஒருவருக்கு நாட்டம் குன்றுகின்றது எனில் மனமானது ஓர் குருவினை ஆழ்ந்து துதிக்க முற்படுகின்றது என்றே பொருள்படும். மனம் என்பது சத்தியமான குருவிற்கு மாத்திரமே கட்டுப்படும். உயர்ந்த பிராணக்காற்று மற்றும் மனம் இவை இரண்டும் உயிரினில் கலப்புறும் தருணம் உருவாகும் ஓர் உன்னத நிலையே குரு சரணம் எனும் நிலையாகும். ஓர் குருவினை ஏற்று ஆழ்ந்து துதித்துச் சரணாகதம் புரிந்தாலும்
மனமும் உயிரும் கலப்புறும் என்றுமே உணர்ந்திடலாம். இத்தருணத்தில் மகா அகத்தியராகிய எம்மை சத்குருவாய் ஏற்போருக்கு யாம் எமது ஆன்ம ஆற்றல்களை பகிர்ந்திடுவோம். உயர்ந்த பிராணசக்தியினை உயிருக்கு அருளிடுவோம். எளிதாய் சரணாகத நிலையும் ஓங்கிடும், மனமும் ஒடுங்கும். எந்த ஒரு தெய்வத்தினை குருவாய் ஏற்று பணிந்தாலும், அன்றி புறத்தினில் ஓர் மானுடரையே குருவாக ஏற்று பணிந்தாலும், எம்மையே குருவாக ஏற்றாலும் நிகழ்வது யாவுமே ஒன்றே. மனம் ஒடுங்கும், உயிர் சக்தி பெருகும், புற இயக்கங்களில் பெரும் நாட்டம் உதிக்காது, அன்பும் ஆனந்தமும் பெருகிடும். எனினும் எவரை நீங்கள் குருவாக ஏற்றாலும் சரணாகதம் புரிய கற்றறியுங்கள். சரணம் என்னும் சொல்லிற்கே பெரும் ஆற்றல்கள் உண்டு. சரணாகதி என்பது உயர்ந்த பிராணசக்தி எனும் அற்புத ஆற்றலை இப்பிரபஞ்சத்திலிருந்தே ஈர்த்து அருளிடும். இனிவரும் காலங்களில் சரணாகதம் புரியாதவர்களின் அணுக்கள் யாவும் சிரசினில் வெற்றிடத்தினை பெருக்கிட இயலாது. அணுக்கள் யாவும் இளகினால் மாத்திரமே வெற்றிடம் பெருகும். முற்றிய அணுக்கள் என்றுமே விடுபட இயலாது. எண்ணற்ற ஆசைகளை ஏற்று மாறுபட்ட பதிவு பொருட்களையும் ஏற்றுள்ள ஓர் அணு என்பது முற்றிய நிலையில் வீற்றிருக்கும். அதன் மூலம் உயிர் சக்தியே விரயமாகும். அணுக்கள் இளக இளக உயிராற்றல் பெருகும். குருவினை சரணாகதம் புரிவது என்பது அணுக்களில் உள்ள பதிவு பொருட்களை நீக்கி சரணாகத நிலையினை அருளிடும். மகா காலேஸ்வரர் விரிந்து இயங்க முற்படுவதினால் விரைந்து அனைவரும் இளகிய தன்மையினை ஏற்க வேண்டுமென்றே யாம் எடுத்துரைக்கின்றோம். ஏனெனில் அன்பற்ற முற்றிய அதிக பதிவுகளை ஏற்றுள்ள வெற்றிடம் அற்று நிலைக்கும் அணுக்களை உடைய மானுடர்கள் சிவ ஆட்சியில் வீழ்த்தப்படுவர். ஸ்ரீ காலேஸ்வரர் எண்ணற்ற முறை எச்சரிக்கை மணி ஓசையினை அளித்திட்டார். எனினும் வெகு சில ஆன்மாக்களே விழித்துள்ளனர். அனைவரும் அன்பினை பெருக்கி சரணாகதம் எனும் பண்பினையும் பெருக்கிடுங்கள். எவரை குருவாக ஏற்றாலும் உங்களது குணநலனில் பணிவு, பக்தி, சரணாகதம் ஆகிய உன்னத தன்மைகள் ஓங்கிடல் வேண்டும். மலர்கின்ற சிவ ஆட்சியில் ஆன்மாவே இயங்க முற்படும். எனில் ஒவ்வொரு மனிதருமே தங்களுக்குள் நிகழ்கின்ற மாற்றங்களை எளிதாய் உணர்ந்திடுவர். தேவைகள் யாவும் விரைந்து பூர்த்தியுறும். தேவை அற்றவை யாவும் விலகியே மறைந்துவிடும். மகா காலேஸ்வரரே காலமாகவும் செயல்புரிவதினால் மனிதர்களின் ஆணவ கழிவுகள் அழியும். சுயம் உணர முற்படாதவர்களும் அன்பினையே அழித்துச் செயல்புரிபவர்களும் மகா காலேஸ்வரரால் சீரமைக்கப்படுவர். பூமியிலும் பெருத்த மாற்றங்கள் உதிக்கும். பஞ்சபூத மூலக்கூறுகளின் அடிப்படை தன்மையே மாற்றி அமைக்கப்படும். இத்தருணம் முதல் அனைவரது ஆன்மாவும் ஒரு சேர விழித்தெழுவதினால் உயிரின் ஒடுக்கமும் முற்றுப்பெறும். ஆதிபராசக்தியின் ஆற்றல்களை மாற்று ரூபத்தினில் உணரலாம். எனினும் ஆன்ம இயக்கம் எனும் சிவனாரின் இயக்கமே மானுடர்களையும் இப்புவியினையும் ஆளத் துவங்கும். எங்கும் உருவாகும் மாற்றங்களை அனைவரும் உணர்ந்து செயல்புரிய வேண்டும். யாமும் மகா காலேஸ்வரரோடு இணைந்து இயங்கி உன்னத மாற்றங்களை உருவாக்கிடுவோம். அன்பு மானுடர்களே, சுயம் உணருங்கள், சத்தியம் உணருங்கள், பிறவியின் நோக்கம் உணருங்கள். காலம் கனிந்துவிட்டது. பிறவி பலனை அனைவரும் அடைந்திடலாம். உணராதவர்களும் உணர்ந்திட மறுப்பவர்களும் பாதாள வாழ்வினை ஏற்றிடுவர். தெய்வங்களின் பணிகளே மாற்றி அமைக்கப்படுவதினால் இயக்கங்களை எவரும் சீராய் உணர இயலாது. ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அருளி உள்ள கலியுக சாஸ்திரம் எனும் நூலானது பல்வேறு சத்தியங்களை எடுத்துரைக்கும். எனினும் மானுடர்கள் அதிர்ச்சியுறக்கூடாது என்றே அன்பு மேலிட பல சத்தியங்களையும் நிகழவுள்ள நிகழ்வுகளையும் பூடகமாகவே எடுத்துரைத்துள்ளார். எனினும் அனைவரும் உணர்வினை தீட்டியே செயல்புரிந்தால் மாத்திரமே நன்மைகள் விளையும் என்றே உணர்ந்து கொள்ளுங்கள். உயரிய மாற்றங்கள் உருவாகத் துவங்கி உள்ளது. அனைவரும் காக்கப்படல் வேண்டும் எனில்
உணர்ந்தவர்கள் உணராதவர்களுக்கு சத்தியங்களை எடுத்துரைக்க முனைந்திடுங்கள். நன்மைகளே விளையலைட்டும் என்றே வாழ்த்துகின்றோம். மகா அகத்தியரின் அன்பும் கருணையும் நிறைந்த ஆசிகள்.